பாயிண்ட், அல்லாஹ் புரிந்த அருளை நான் வெளிப்படுத்துறேன்ட்டு எந்த பெண்ணும் நல்லா ஜகஜோதி ஜக 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 ஜகன்னு ஆடை போட்டுட்டு வெளியே போக கூடாது. கூட நகைகளை வெளியே காட்டுறது. ஏன்னா நிறைய பேர் நம்ம பெண்கள் நினைச்சுன்னா பருதா என்றாலே இன்னைக்கு பருதாவுக்கு மேல பருதா போட வேண்டியது போச்சு. அதான் பிரச்சனை போச்சு. ஏன்னா பருதாக்கு மேல பருதா யாரும் போடுறது இல்லை. ஆனா உண்மை என்னன்னா நம்ம பெண்கள்ல அல்லாஹ் மன்னிக்கணும். மூமினான பெண்களை அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க. நீங்க அணியக்கூடிய நிறைய பருதா நீங்க உள்ளே அணியக்கூடிய சுடிதார் சேலைகளை விட ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு என் மனைவிகள்லாம் சொல்றாங்க. ஆமா, அதுக்காக நான் பார்த்தா சொல்ல முடியும். என் மனைவிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன எப்படி இப்படி ஒரு பெண் ஆடை அணிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய ஆடை மத்த உள்ள ஆடை எப்படி இருக்கு பாருங்க. உள்ள போட்டுருக்க சேலைகள் உண்மையிலே உள்ள போட்டுருக்க சுடிதார் சேலைகளை விட அவங்க போட்டுருக்க வெளியே இருக்க பருதால தான் நிறைய ஜரிகை இருக்குது. சுடிதார் வெறும் 400 300 200 கூட சுடிதார் வாங்கிடுறாங்க. பருதாவுக்கு விலை கொடுத்து நல்ல கிராண்ட் புது பெண் வரையும் புது பெண்ணு கிராண்டா போட்டு வெளியே காட்டணுமா? நல்லா எல்லாம் எம்ப்ராய்டரி அங்க வெட்டு இங்க வெட்டு இங்க வெட்டு அங்க வெட்டு கடைசியில குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப வேற பருதா எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே போறாங்க. கடைசியில பார்த்தா பருதா வந்து இங்க வந்து நின்றும் போல தெரியுது. சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். இதுல இன்னொரு விஷயம் கேட்டா பருதாவுக்கு விளம்பரங்கள் வேற. எப்படி விளம்பரங்கள்? அந்த விளம்பரத்தை பார்த்தாலே அஸ்தக்ஃபிருல்லாஹ், வாலிபன் அவன் கல்யாணம் செய்ய ஆசை பண்ணும், கல்யாணம் செய்தவரு மீண்டும் கல்யாணம் செய்ய ஆசை பண்ணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், எவ்வளவு பெரிய அநியாயங்க. தப்புங்க. அல்லாஹ்வுக்கு பயப்பட அந்த விற்பனை செய்யக்கூடிய மக்கள் உண்மை. ஏன்னா இந்த முதல்ல பெண்களை நம்ம மறைக்கணும். அவங்க வந்து அவுரா அந்நிசா அவுரா என்ன பெண்ணே மௌரானாங்க. ரசூலுல்லாஹ் பெண்ணே மறைக்கப்பட வேண்டியவன்னாங்க. அப்போ அந்த பெண்ணை அழகான ட்ரெஸ் போட்டு அது பருதா கோட் ஷூட் பருதா. கோட் ஷூட் பருதானா எல்லாம் கோட் அப்படி கோட் மாதிரி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய ஆடையை வந்து அவங்களுடைய பரிமாணங்கள் உடலுடைய பரிமாணங்கள் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. இது என்ன பருதா? இது ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த பருதா என்னன்னா அந்த பருதா தொல 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 தொலன்னு இருக்கும். தொல தொல தொலன்னு எந்த அளவுக்குன்னா ஒரு இன்னொரு பெண் உள்ள வந்து பூந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு துப்பட்டா மாதிரி நினைச்சுங்களேன். முழுக்க சுருட்டி மூடிடுவாங்க. மூடி இந்த முகம் மூடலாமா திறக்கலாமாங்கிற கருத்து நம்மகிட்ட இருக்குதுல்ல. அதுக்கு ஒரு நடுநிலையான தீர்வு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல அணிந்த பருதா மாதிரி அணியணும் பெண்கள். என்ன தெரியுமா அந்த பருதா? சுருட்டி நல்லா முழுக்க போர்த்தி அந்த மேல போடக்கூடிய துணி இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்திடுவாங்க. இதுதான் பெஸ்ட். ஓகே, நான் காட்டுறேன். இதுல என்ன காட்டணும்ல மக்களுக்கு. எப்படின்னா இப்போ நீங்க ஃபுல்லா போர்த்துற துணி முதல்ல இப்படி வரும், இப்படி வந்து இப்படி இறங்கிடும். கேமரா எடுக்கிறீங்களா? இல்ல நிஜமா எடுக்க சொல்றேன். ஏன்னா பதிவானாதானே மத்தவங்க பார்க்க முடியும். இப்படி வந்து இப்படி இறங்கிடும். இப்படி இறங்கி அவங்க முழுக்க சுத்தி இருப்பாங்க. இந்த நெத்தி மறைஞ்சிருக்கும், இந்த கண்ணு மறைஞ்சிருக்கும். இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா அவங்க முகம் திறந்திருந்தா கூட மத்தவங்க யாரும் பார்க்க முடியாது. உண்மையா இல்லையா? ஏன்னா இப்படி போறாங்கன்னா இப்படி போகும்பொழுது யாரோ ஒருத்தர் பார்க்கணும்னா கூட இப்படி வந்துதான் இப்படி பார்க்கணும். உண்மையா இல்லையா? யாரும் பார்க்க முடியாதா இல்லையா? ஆக்சுவலி சஹாபி பெண்மணிகள் இந்த மாதிரி அணிந்ததுனால அவங்க முகத்தையும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அணிஞ்சா முகம் மூடலாமா முகம் திறக்கலாமாங்கிற பிரச்சனையும் வராது. இப்போ ஒரு நடுநிலையா தீர்வு வந்துருச்சா இல்லையா? இப்படி இது பண்ண பிறகு அவங்க போனா கூட அவங்களுடைய முகத்தை இந்த ஓரத்தில் உள்ள துணிகளும் மேல உள்ள துணிகளும் இப்படி மறைச்சிருக்கும். இப்படியும் பார்க்க மாட்டாங்க பெண்கள் யாரும். பெண்களுடைய பண்பு இது இல்ல. இது பெண்ணுக்கு அழகும் இல்ல. பெண்ணுக்கு அழகும் இல்ல. அப்போ பெண்ணுங்கிறவங்க அடக்கமா நாணமா ஒழுக்கமா அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு அமைதியா போகணும். அவங்க வந்து போகிறது தெருவுல வந்து நடு ரோட்ல போக கூடாது. இது மார்க்கத்தில் உள்ள இன்னொரு சட்டம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதையும் எச்சரிக்கையா சில பெண்கள் கெக்கலி சிரிச்சுக்கிட்டு அப்படி தெருவுல போறது பார்த்துட்டு ரசூலுல்லாஹி சொன்னாங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. உடனே அதுல இருந்து சஹாபி பெண்மணி சொல்றாங்க, நாங்கள் போகும்போது இந்த சுவரை வந்து உரசிட்டு போவோம். இப்படி இப்படி இப்படி. ஆமா, இல்ல பெண்கள் வந்து அந்த மாதிரி போகும்போது நீங்க எவ்வளவுதான் இப்படி பொத்திட்டு போனா கூட ஒரு பெண் வந்து இப்படி 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 போனா பொத்திட்டு போனா கூட கண்ணை மட்டுமே திறந்துட்டு போனா கூட ஆண்கள் என்ன செய்வான்? பாரு எப்படி போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் இங்கதான் போறான்னு பாத்துருவோமே அப்படின்னு பின்னாடி வருவான். இது ஆம்பளைக்கு உள்ளது, சைத்தான்களுக்கு உள்ளது.
அப்போ இதுதான் ஒழுக்கத்துல உள்ள ஒழுக்கம். அப்போ பர்தாவுடைய சட்டங்கள் நமக்கு தெரியல. பெண்களுக்கும் தனி ஒர்க் ஷாப்ல நிறைய நம்ம அல்முஹாஜிர் அகாடமில இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா முகம் மூடலாமா திறக்கலாமாங்கிற பிரச்சனை கூட இருக்காது. முழுக்க நீங்க போத்துறீங்கன்னா எவனோ ஒருத்தர் பார்க்கணும்னா கூட வந்து இப்படித்தான் பார்க்க முடியும். அவனை பார்த்தா பிடிச்சிடலாம். அவன் பார்க்க மாட்டான் அந்த மாதிரி யாரும். உண்மையா இல்லையா? இதுதான் பர்தாவுடைய இந்த மாதிரி முழுக்க மறைக்கிறது தான் இஸ்லாமிய ஹிஜாப். இஸ்லாமிய ஹிஜாப் கண்ணு கூட தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு தெரியலாம், நீங்க நிக்காப் கட்டலாம், அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரேன்னு அர்த்தம் இல்ல. பிரச்சனையை நான் உங்களுக்கு சால்வ் பண்றேன். முகம் மூடலாமாங்கிற பிரச்சனை முழுக்க பொறுத்துறது. அப்போ உங்களுடைய உள் ஆடை, நல்ல ஆடைகள், உங்களுடைய சுடிதாரோ சேலையோ அதுவும் மறையணும், அதோடைய கலர் மறையணும். அதோட நீங்க போட்டிருக்கிற அணிகலன்கள், நகைகள் அதுவும் மறையணும். ஏன்னா ஜீனத் அலங்காரங்கள் அத்தனை மறைக்கிறது தான் பர்தா. உங்களுடைய பர்தாவே ஒரு அலங்காரமா இருந்ததுன்னா நீங்க பர்தாவே போடாம தான் போறீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்ல ஜெகஜோதியா இங்க இது வரைக்கும் ஜரிகை, இங்க மட்டும் ஜரிகை, இங்க மேல ஜரிகை, இங்க பின்னாடி ஜரிகை, இதுல ஜரிகை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்களை, பெண்களை அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஓகேயா?